கொள்கையே தெரியாது நம்ம விஜய்க்குனாலும் விஜய் 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 விஜய்னு கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ உள்ள வந்துட்டு ஒரு இனத்தை ரெண்டா பிரிச்சு தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னு ஒருத்தர் கபட நாடகம் ஆடிட்டு இருக்கிறது சீமான் வெளிப்படையா சொல்லுவாங்க. விஜயோ சீமானோ யார் ஓட்டையும் பிரிக்க மாட்டாங்க, சீமானோட ஓட்டை தான் விஜய் பிரிப்பார். திமுக தீய சக்தி, இந்தி திணிப்பை உள்ள கொண்டு வர பிஜேபிக்கு தீய சக்தி, மதவாத அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற பிஜேபிக்கு தீய சக்தி. இவங்க தூய சக்தி கிடையாது, பட் ஆனால் தீய சக்தின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. நானே இந்த வெளிப்படையாக கேட்டிருக்கேன். டிஎம்கேல இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள்லாம் தங்களுடைய மன கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. எங்களை வளர விட மாட்டாங்க, அவங்களே இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரதை நான் ஆதரிச்சாலும் இவங்கள பார்த்து எனக்கு ஒரு பயம் இருக்கு. விஜய் கொலையை பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசுற ஒரு சூழல் இருக்கிறதுனால விஜய் அரசியலுக்கு தேவை. எங்களுடைய தற்குறி கூட்டத்தை நாங்கள் கொஞ்சம் நிராகரிக்கிறோம். கலைஞருக்கு செலவு வைக்கணும்னு சொன்னாரு. இப்போ இதே விஜய் அந்த திமுகவே தீய சக்தின்னு சொல்றாரு. என் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இவங்க தான் காரணம்னு விஜய் எந்த இடத்துலையுமே சொல்லலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் நசீர். நாம் இன்னைக்கு என்ன டாப்பிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, உன் ஓட்டு உங்கள் தலையெழுத்து. என்னடா இது சங்கர் படத்தில் வர பஞ்ச் டயலாக் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. சங்கர் படம் மாதிரி இம்மெச்சூராக இல்லாமல் மெச்சூராக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் இந்த தேர்தல் காலம் எப்படி இருக்குது, இந்த தேர்தல் காலத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த முறை தேர்தல் காலம் எப்படி இருக்க போகுது, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் இருக்க போதா, இல்லை சீமான் விஜயெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். கண்டிப்பா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே மட்டும்தான். எந்த விதத்துலையும் டிவிகேவோ நாம் தமிழர் கட்சியோ தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா திராவிட கொள்கை அப்படின்னு மட்டும்தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. விஜயும் திராவிட கொள்கையை கொண்டு வந்திருக்காரு, அதை பின்பற்றாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாம் தமிழர் கட்சி சீமான் தமிழ் தேசியம் கொண்டு வராரு, தமிழ் தேசியத்தையும் அவர் பின்பற்றுற மாதிரி தெரில. அவர் பேசுறது எதுவுமே சரியா அடுத்த வாட்டி பேச மாட்டாரு. வாட்டி ஒன்று பேசுறாரு, அடுத்த வாட்டி மாற்றி பேசுறாரு. கண்டிப்பாக இந்த வாட்டி இருமுனை போட்டி தான். ஓகே, வேற யாராவது இதில் மாற்று கருத்து இல்லை கருத்துக்கள் ஏதாவது? மாற்று கருத்து இல்லை, ஆனால் அதே கருத்து தான். தமிழ்நாட்டில் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான். எதுக்காக அப்படின்னாக்கா, இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேல நினைக்கிறவங்க என்ன அப்படின்னா, என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுகல இருந்து போனவர் தான் எம்ஜிஆர். அதனால ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட நம்ம இதில் இருக்கிறவங்களுக்கு தான், நம்ம கொள்கை உள்ளவங்களுக்கு, நம்ம இதுல இருந்து போனவங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி சீமான் வாரம் ஒரு கொள்கையை மாத்துறவர். அதனால அவர் நாங்கள் இந்த லிஸ்ட்ல இந்த விசஸ் லிஸ்ட்ல கொண்டுட்டு வர மாட்டோம். இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு அரசியல் கண்ணோட்டங்கிறது வேற. இப்போ ஒரு சமீப காலமா ஒரு 4-5 வருஷமா மக்களுக்கு ஏற்பட்ட மனநிலை மாற்றம். நீங்க என்னதான் ஒரு ரசிக கூட்டம் கண்மூடித்தனமா இருக்காங்கன்றதுனாலும் அவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அவங்களும் ஒரு விதமா பாக்குறாங்க. அந்த அரசியல் சூழ்நிலையை அவங்க ஒரு விதமா எடுத்துக்கிறாங்க. இன்னும் இளைஞர்கள் நிறைய உள்ள வருங்கிறப்போ திராவிட சித்தாந்தம் கொஞ்சம் அடிபட்டுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம ஏத்துக்க தான் வேணும். அப்படியே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு புதிய விதமான கருத்துக்கள் தோணுது. நிறைய பேர் தமிழ் தேசியத்துக்கு, ஒரு ஈழத்தமிழர்களை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த விதமான கருத்துக்கள் இப்போ சீமான நம்ம சொன்னாலுமே இருமுனை போட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஒரு ஒரு மும்முனை போட்டி, ஒரு 4 முனை போட்டி தான் இருக்கும். கண்டிப்பா இம்பாக்ட் விஜயோ சீமானோ இல்ல வேற வலதுசாரி சிந்தனையாளர்களோ கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க. அந்த வலதுசாரி சிந்தனைகளையுமே அதிமுக மூலமா, அதிமுகவே இப்போ கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அதிமுகவே திராவிட சிந்தனையில ஊறி இருக்காங்கன்னா கிடையாது. திராவிட சித்தாந்தத்தையே எடுத்துட்டு போகல. அதிமுகங்கிறதே அதோட முகமே மாறிக்கிட்டு இருக்கு வலதுசாரி சிந்தனை மூலமா. அதனால கண்டிப்பா இருமுனை போட்டி இருக்காது. இவர்களெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கிறது என்னோட கருத்து. யாரெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? நீங்க சீமான் விஜய் அப்படிங்கிறத சொன்னீங்க. தமிழ் தேசியம் மட்டும்தான் இங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா சீமான் மட்டும் தான் ஏற்படுத்த முடியும்? கண்டிப்பா இல்ல. சீமானே தமிழ் தேசியத்துல முழுமையான ஒரு ஈடுபாடு, அவர் கருத்தே மாறிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம சித்தாந்தம் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது இல்ல. இப்போ சித்தாந்தமே கிடையாது, ஒரு என்ன கொள்கைனே தெரியாது நம்ம விஜய்க்குனாலும் விஜய் 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 விஜய்னு கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி உருவாகுது. அப்ப அவங்க சித்தாந்தமே இல்லாத ஒரு வாக்கு வங்கின்னு தான் சொல்றேன். இப்போ திராவிட சித்தாந்தம் வலதுசாரி அப்படின்றது இல்லாம ஏதோ ஒரு இவங்க கணிசமா அடி வாங்குங்கிறது என்னோட பொதுவான கருத்து. திராவிட சித்தாந்தம் கணிசமான அடி வாங்குங்கிறது என்னோட திமுகவும் அதிமுகவும் அடி வாங்கும், கண்டிப்பா அடி வாங்கும்னு என்னோட கருத்து. இதுல மறுப்பு இருக்குண்ணா. என்ன அப்படின்னா, திராவிட சிந்தாந்தம் அடி வாங்குன்னு சொல்றாங்கல்ல. திராவிட சிந்தாந்தம் இவர மாதிரி இன்னைக்கு உருவாக்கிட்டு நாளைக்கு நாங்க பெரிய லெவல்ல போக போறோம்லாம் சொல்ற கிடையாது. திராவிட சிந்தாந்தம் அப்படின்றதே 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதி கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடி திராவிட சிந்தாந்தம் அப்பல இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப திமுக உருவாக்கி 75 ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிக்க முடியல. அதிகமான தொகுதிகளை வச்சு எதிர்கட்சியா இருந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிகமான திட்டங்களை கொடுத்து
மக்கள் மத்தியில இன்னைக்கு பிரபலமா இருக்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்க எதுக்காக வந்து இந்த இருமுனை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த தமிழ் தேசிய சிந்தாந்தம்ன்றது இப்ப வந்தது. இப்ப உள்ள வந்துட்டு ஒரு இனத்தை 2ஆ பிரிச்சு தமிழ் தேசியம், திராவிடம் அப்படின்னு ஒருத்தர் கபட நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு. சீமான் வெளிப்படையா சொல்லுவான். சீமான் அப்படின்ட்டு அவர் கபட நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார்னு பேசினாரு. இப்ப பெருமாள்னு பேசுறாரு. அதுல எனக்கு முழுமையான ஈடுபாடு கிடையாது. இப்ப விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா, அவர் இப்ப வந்துட்டு அவர் தமிழ் தேசிய கொள்கையில இருக்கிறாரா, இல்ல திராவிட கொள்கையில இருக்கிறாரா, இல்ல இரண்டும் இல்லாம அவர் ஒரு புதிய கொள்கையை உருவாக்குறாரா, எதுவுமே தெரியல. விஜய் அவர்களை வந்துட்டு இப்ப எல்லாரும் விஜய்னு சொல்றாங்கல்ல, எத்தனை சதவீதம் இப்ப ஒரு 10% சொல்றாங்கன்னா 10% ஓட்டு அவருக்கு விழுந்துருமா? ஆண்டாண்டு காலமா இருக்கிற கட்சிகளுக்கு போடுறதை விட இப்ப ஒரு ரசிகரை பார்க்கலாம் அப்படின்னு வேணா போவாங்க. அந்த 10% ரசிகர் கூடுவாங்கன்னா அந்த 10% ரசிகரும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு 4%, 5% வேணா கொடுக்கலாம். இல்ல ஓட்டு பிரியும் அப்படின்னு சொன்னா சீமானுடைய ஓட்டு, அதிமுகவுடைய ஓட்டு வேணா பிரியும் மொழிய, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஓட்டு திமுக கிட்டே தான் இருக்கும். தம்பி சொல்றது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு வந்து வெளியில போகாதுன்னு சொல்றாப்ல. இப்போ டெல்லியில வந்து நம்ம எடுத்துப்போம். ஆம் ஆத்மிங்கிற ஒரு கட்சி உருவானுச்சு. அது நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். அவங்க வந்து 15 வருஷமா ஆட்சியில இருந்தாங்க. காங்கிரஸுங்கிற ஒரு மிகப்பெரிய பேரியக்கத்தோட ஷீலா தீட்சித் தான் இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து பெரிய லெவல்ல கொள்கை மாற்றமோ, சித்தாந்தமா சொல்ல. ஊழல ஒழிப்பேன், நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பேன். இவ்வளவு மட்டும்தான் அவரோட அடிப்படையான வாதமே அவரோடதுதான். அவரால ஒரு ஆட்சி கொடுக்க முடியலையா? இன்னைக்கு வரையுமே காங்கிரஸால எந்திரிக்க முடியலையே. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு சித்தாந்தம் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தனி மனிதனும் முன்னேறி குறிப்பிட்ட சதவீதமான அவனால தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு தான் சொல்றேன். உண்மைதான். அவர் வந்துட்டு இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா வந்து டெல்லியில வந்து ஆம் ஆத்மியோட ஆட்சி அப்படிங்கிறது பல காரணங்கள் அது இருக்கு. அண்ணா ஹசார்லேருந்து தொடங்கி ஊழலை இது பண்ணி அதில் கொண்டு வந்தாரு. ப்ளஸ் வந்து அர்பன் சைடு டெல்லியை பொறுத்தவரை ஒரு அர்பனைஸ்டு வெறும் சிட்டி மட்டும்தான். சென்னைனா சென்னை மாதிரி அது, மெட்ரோ பெங்களூர் மாதிரி அது. அதை தாண்டி கிராமங்களோ இதுங்களோ அந்த ரொம்ப எலைட்டிஸ்டான மக்கள் அதிகம் அங்கே. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே ஃபார்முலா வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டு தான். கொஞ்சம் தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியும், கொஞ்சம் ஏற்படுத்தலாம். ஆனால் வந்து அது வந்து ஒரு லாங் டேர்மாக அதை இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இருக்குன்னா காங்கிரஸும் ஒரு பெரிய சித்தாந்தத்துல தான் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்கள நம்ம அடிச்சு வீழ்த்திட்டு திராவிடம் வரலையா? இப்போ ஒவ்வொரு சித்தாந்தம் வீழ்றதும் மற்றவங்க மேல வர்றதும் இயல்பு தானே. இப்போ இருக்காங்கன்னா இவங்களாவே இருந்துட்டு வருவாங்கிறது இல்லைல்ல. புதுமையை விரும்புறாங்க தானே. இப்ப தேமுதிக வந்துச்சு. தேமுதிகவோட அடிப்படை கொள்கைன்னு என்ன, கழகம்னு பேர் இருந்துச்சு தவிர அவங்க ஒன்றும் திராவிடத்தை தான் நாங்க பின்பற்றப்போம்னு சொல்ல. அவர் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் திமுகவே பலம் நழுவி கொண்டு இருக்கிறது, பாலை விழுக்கிறதுன்னு எதுக்கு சொன்னாரு? கூட்டணிக்காக தான் சொல்றேன். அப்ப அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு தானே. அவர் சித்தாந்தம்னு ஒன்றும் பெருசா வச்சுக்கல, தாக்கத்தை ஏற்படுத்தினால அவரை உள்ள இழுக்க பாக்குறேன். அப்ப திமுக கலைஞரே சொல்ற அளவுக்கு ஒரு மனிதர்களோ ஒரு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே சரி, 75 ஆண்டு காலமா அதிமுக திமுக இதை தவிர வேற எதுவுமே இங்க வந்தது கிடையாது. இதுக்கப்புறம் வேணா வந்து என்னத்தை ஏற்படுத்தலாம்னா ஓட்டு சதவீதம் பிரியலாம். ஆனா விஜய்க்கு ஓட்டு சதவீதம் பிரியும் எப்படின்னா, தமிழ்நாட்டுல பரவலா பிரியும். குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள ஓட்டை எடுப்பாருன்னா எடுக்க மாட்டாரு. இப்ப அதிமுக திமுகனா அது இதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் அந்த தொகுதியில வச்சிருப்பாங்க. இப்போ குறிப்பிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில எவ்வளவு ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு அவங்களுக்கு இருக்கும், கான்பிடண்டா தெரியும். இப்ப இன்னைக்கே வந்து விஜய் கட்சிக்கு போடுறேன்னு சொல்றாங்களா, அவங்க போட மாட்டாங்க. அங்க போயிட்டு தன்னுடைய சின்னம் கண்ணுக்கு முன்னாடி வரும் பொழுது மாறுவாங்க, மனசு மாறுபடும். அதிமுக நிலையான ஓட்டுகள் வச்சிருக்கு, திமுக நிலையான ஓட்டுகள் வச்சிருக்கு. விஜய்க்கு வந்து பரவலான ஓட்டு. எப்படி சீமான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா 3வது அங்கீகரிக்கப்பட்டு வந்தாரோ, பரவலா இருந்து தமிழ்நாடு முழுக்க, அதே போலதான் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தவரை தவிர முதல்வர் பதவிக்கான போட்டி அவர் சொல்ற மாதிரி டிஎம்கே விசஸ் டிவிக்கு அந்த மாதிரி இருக்காது. போட்டி யாருக்கு யாரு இருக்குன்னா ஏடிஎம்கே விசஸ் டிவிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே, வேற அந்த மாதிரி போயிடாது. கூட நீங்க 2வது பிளேஸுக்கு போட்டி போல அப்படின்னு தொடர் சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் தான் வந்துட்டு இருக்கு. கொள்கை நிலையான கொள்கை இல்லை, தேர்தல் புரிதல் இல்லை. இப்போ விஜய் சொல்றாரு அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் கேட்கிறாரு. தலைவர் அவர்கள் புரிஞ்சுக்கணும், அது கொள்கை இல்லை, அது ஒரு திருக்குறள். அதையே கொள்கையா சொல்றாங்க. அது அந்த புரிதல் ஒரு இல்லை. அதுவே இல்லாத பொழுது தேர்தல் புரிதல் எப்படி இருக்கும், அது காரணமா சொல்லி இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. விஜய் வந்து ஓகே டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான் அப்படின்னு 5 பேருமே நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா அப்படிங்கிற பட்சத்துல விஜயோ சீமானோ யார் ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? பிரதர், விஜயோ சீமானோ யார் ஓட்டையும் பிரிக்க மாட்டாங்க. சீமானோட ஓட்டை தான் விஜய் பிரிப்பார். இதான் என்னோட கருத்து. அதேதான், சீமானோட ஓட்டை தான் விஜய் பிரிப்பாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பாரு. சான்ஸே இல்லை. ஏடிஎம்கே ஓட்டே இப்போ ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கு. சசிகலா ஒரு கொஞ்சம் ஓட்டு, ஓபிஎஸ் கொஞ்சம் ஓட்டு, வைத்திலிங்கம் கொஞ்சம் ஓட்டு, அது ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கு. நீ அதில் ஓட்டு பிரிக்கிறதுக்கு ஓட்டு இல்லை.
இன்னி இவர் யாரோட ஓட்டை பிரிப்பார்னா சீமானோட ஓட்டை தான் பிரிப்பார். சீமானோட ஓட்டு பிரிப்பார். அதுக்கடுத்து யாருடைய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கலாம். அந்த டிடிவி தினகரனுடைய மொத்த வாக்கு கொண்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. விஜய் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வாக்குகளை தன் பக்கம் இழுத்துக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு ஓட்டு வாங்க கூட வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. இப்போ தம்பி சொன்னதான் நானும் சொல்லலான்னு வந்தேன். ஏடிஎம்கே ஓட்டை யாரும் பிரிக்க தேவையில்ல. ஆல்ரெடி அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே. இப்போ விஜய்க்கு கணிசமான ஓட்டு பிரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அடி வாங்க போகிறது அண்ணன் தான். கண்பினிக்கினியா அண்ணன் சீமான் தான் அடி வாங்க போகிறது, அது உறுதி தான். மித்தபடி இந்த இப்போ கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, இந்த எலைட்டான ஓட்டுகள்லாம் கொஞ்சம் வந்து நம்ம விஜய் பிரிப்பார்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஓட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஏதாவது அதிருப்தி ஓட்டுக்கள் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக வரலாமே தவிர, மற்றபடி விஜய் வந்து கொஞ்சம் நல்லா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நிறையா உழுவுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த என்ன கிராமப்புறங்களை தவிர அந்த சொல்கிற மாதிரி மெட்ரோவில் வந்து நிறையா ஓட்டு அவருக்கு வரும்னு நினைக்கிறேன். இல்லை விசிகே ஓட்டு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா விசிகேக்கே ஓட்டு பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓட்டு அவர் விசிகே ஓட்டு வராது. காங்கிரஸுக்கு ஓட்டு உளுந்தா பார்ப்போம். கண்டிப்பா விசிகேவோட ஓட்டை பிரிக்கவே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சீமான் சொல்றாரு, பிராமண கடற்பாறையை கொண்டு திமுக திராவிட கோட்டையை இடிப்பன்ட்டு, திராவிட கோட்டையை இல்லை அவரோட நுழைவாயில கூட தொட முடியாது சீமானால். அதனால சான்ஸே இல்லை. விசிக இருக்கிற வரைக்கும் அங்கே டிஎம்கேவோட அவர் சொன்ன மாதிரி நிழலை கூட, அந்த சுவாச காற்றை கூட அவரால் தொட முடியாது, வாய்ப்பே இல்லை. விஜயால அதான் ப்ரோ, விஜயால இது சீமானாலே முடியல. 15 வருஷமா இருக்கிற சீமானாலே முடியல, விஜயால எப்படி முடியும்? ஆனா விஜய் சீமானுக்கோ இல்லை வந்து மீன் லைக் நீங்க எடுத்துக்கலாம், சீமானுக்கு வராத கூட்டம் வந்து இவர் கூடுது அப்படின்ட்டு ஒரு ஹைப் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ். அதான் அது இல்லாம சிரஞ்சீவி இருக்காருல்ல ஆந்திரால, ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 18% வந்து வாங்கியிருக்காரு. அவரோட இனிஷியல் இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேர்தல் நிற்கிற 18%, அது வந்து ஹியூஜ். 18%ங்கிறப்ப எத்தனை இடம் கூட எடுத்தாருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுவும் இல்லாமல் அவரை விட இங்கே அவருக்கு கூட்டம் வருது, அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு விஜய்க்கு. புரியுது. சிரஞ்சீவிக்கு வந்தது ஃபர்ஸ்ட் இதில் வந்து 10 லட்சம் பேர்னா இங்கே அதுக்கு மேலே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் இருக்குல்ல, அவர் 18%னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 கோடி ஓட்டா 1.5 கோடி ஓட்டு அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் தானே அது. அதாவது சிரஞ்சீவியோட தேர்தல் வழிநடத்துதல் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பின்பற்றி இவர் வந்திருப்பாரு. அந்த தேர்தல் புரிதல் அவருக்கு இருக்கும். இப்போ விஜய் யாரை தொடர்ந்து வந்திருக்காரு, யாரால கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? புஷி ஆனந்த். அவர் எந்த கட்சியில இருந்திருக்காரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதாவது எப்படின்னா, அவரோட தலைவரை பொறுத்து தான் அவங்கள அவர் அழைச்சிட்டு போறவங்களை பொறுத்து தான் பின்னாடி வரவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரிதான் விஜய் அவர்களும். புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும்? அவரை அதே மாதிரிதான் விஜய். அது நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஓகே, கூட்டம் ஓட்டு அது வேற. என்னைக்குமே ஒரு கூட்டம் வந்து இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னா அது ஓட்டா மாறுன்ற தேவையோ அவசியமோ கிடையாது. நீங்க எல்லா மாநாட்டிலையும் பாத்தீங்கன்னா சிறுவர்கள் தான் அதிகமா வந்திருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா, சிறுவர்கள் தான் அதிகமா வந்திருப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு போற ஓட்டுமே ஒரு ஓட்டு கூட ஒரு புரிதலுடைய ஓட்டாவும் இருக்காது. அவங்கள்ட்ட நீங்க என்ன அரசியல் மாண்புன்னு கேட்டா அது தெரியாது. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட உன் தலைவர் விஜய்கிட்ட அப்படின்னு கேட்டா அது தெரியாது. ஊழல் பண்ற டிஎம்கே தீய சக்தி டிஎம், இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன, ஊழல் பண்ற டிஎம்கே, திமுக தீய சக்தி. இந்த கேள்வி, இந்த பதில தவிர எது வராது. ஓகே, இது குறித்து அடுத்து என் கேள்வி. ஆக்சுவலா விஜய் வந்து சொல்றாரு தீய சக்தி திமுகங்கிறாரு. ஓகேவா, இப்போ வந்து தூய சக்தி அப்போனா தீய சக்தி அவர்னா தூய சக்தி டிவிகே, அவரும் அதை சொல்றாரு, தூய சக்தி டிவிகேங்கிறாரு. எதை வச்சு அவர் வந்து தூய சக்தின்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே தூய சக்தினா என்னன்னு தெரியல உங்களுக்கு. தீய சக்தினா வந்து தீமை பண்ற சைத்தான். ஓகேவா, தூய சக்தினா கடவுள் மாதிரி, ஜீசஸ் மாதிரி. நீங்க திரும்ப சொல்ல விரும்புறேன், திமுக தீய சக்தி. யாரு இந்தி திணிப்பை உள்ள கொண்டு வர பிஜேபிக்கு அது தீய சக்தி. மதவாத அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற பிஜேபிக்கு அது தீய சக்தி. சரிங்களா? விஜய்க்கு அதே மாதிரி அவர் பாவம் சொல்லிட்டு கிடக்கட்டும், வேற என்ன கண்டென்ட் இருக்கு அவருக்கு? அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. இன்னைக்கு வருவாரு போவாரு, என்ன ப்ரோ 2 மாசத்துக்கு ஒருக்க வருவாப்லையா? எழுதி கொடுக்குறவன் சரியில்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எதை வச்சு மீன் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அவன் எழுதி கொடுக்குறவங்க மேலதான் நான் தவறு சொல்லுவேன். எனக்கு என்ன பொறுத்தளவு அவர் டிஎம்கே தீய சக்தின்னு சொல்றது இந்த மாதிரி ரீசன்னாலதான். இத்தனை பெண்களுக்கு சொத்துல சம வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதனால அந்த மாதிரி ஒரு நான் ஆண் அப்படின்னு தலகணம் இருக்க ஆம்பளைங்களுக்கு டிஎம்கே தீய சக்தி. எல்லா பெண்களையும் படிக்க வச்சாங்க பாத்தீங்களா? அதனால அந்த மாதிரி படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு இவங்க தீய சக்தி.
டிஎம்கே இந்த மாதிரி விஷயத்துக்கு தீய சக்தியாக தான் இருக்கும், என்றுமே தீய சக்தியாக தான் இருக்கும். சரி, அவர் ஏன் அவர் தன்னை தூய சக்தின்னு கூப்பிட்டுக்கிறாரு? அதுக்கு எதுவும் அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். பாவம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரூர்ல 41 பேரை கொண்டுட்டு ஓடினாப்புல இல்ல, அதனால தூய சக்தி. அது மாதிரி எங்க ஊர் தஞ்சாவூர் வந்தது, இங்க திருச்சி மணப்பாறை வந்திருந்தப்போ ஒரு காலேஜ் பையனை தட்டி விட்டப்ப அவர் பாட்டுக்கு போனார்ல பார்க்காம, அதனால அவர் தூய சக்தி. இன்னும் வேற என்ன, இன்னும் நிறைய சொல்லலாம் விஜயை பத்தி சொல்லணும்னு. அதே மாதிரி சொல்லிட்டு சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், என்னைய வந்து பிடிங்க, அது வந்து என்ன விதமான அரசியல்னு எனக்கு தெரியல. தன்னோட கட்சி தொண்டர்கள் இறந்து கொடிக்கம்பத்தில் அரை கொடிக்கம்பத்தில் கொடியை கட்டாத ஒரு தலைவன் எந்த விதத்தில் டிஎம்கேவை பார்த்து தீய சக்தின்னு சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை. அடுத்த நாள் காலையில் எந்த ஒரு கட்சி தலைவனும் சார்ந்த தொண்டர்களோ என் ரசிகர்களோ இறக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னவன் தீய சக்தி. இந்த இடத்துல நான் வீட்டில் தான் இருப்பேன், என்னைய வந்து பிடிங்கன்னு சொல்கிறவன் தூய சக்தி ஆயிடலாம். தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பாக இந்த தேர்தலில் பார்ப்பாங்க. இப்போ விஜய் தன்னை தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அதே நேரத்தில் டிஎம்கேவை தீய சக்தின்னு சொல்றதுக்கு டிஎம்கேவே சில பேர் எடுத்து கொடுக்குறான்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம சொல்லி தானே ஆகணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, சில தலைமை சரியா இருந்தாலுமே சரி, சில அடிமட்ட தொண்டர்கள் ஊழல் செய்யாம இருக்காங்களா, எம்எல்ஏக்கள் ஊழல் செய்யாம இருக்காங்களா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறத நீங்க பாக்குறோம். சில பேர் விச்சுவல் வாரிசு, டிவிக்கு விச்சுவல் வாரிசு அதை வீடு எடுத்து அனுப்புறான். எந்த அளவுக்கு தூய சக்தின்னு தன்னை சொல்லிக்கிறதுக்கு விஜய்க்கு தகுதி இல்லையோ, அதே அளவுக்கு ஆப்போனன்ட் டீமா இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் டீமா இருக்கக்கூடிய டிஎம்கேவை தீய சக்தின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க தூய சக்தி கிடையாது, பட் ஆனா தீய சக்தின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. நானே என்ன வெளிப்படையா கேட்டிருக்கேன். டிஎம்கேல இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள்லாம் தங்களுடைய மன கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. எங்களை வளர விட மாட்டாங்க, அவங்களே இருக்காங்க, அவங்களோட பையனே இருந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அந்த சிஎம் போஸ்ட்டை சொல்லலை, இந்த எம்எல்ஏ போஸ்ட்டுமே சரி, அந்த கேண்டிடேட்டுமே சரி, கடைசி வரைக்குமே நான் அவங்களுக்கு டிரைவரா இருக்கணும், கடைசி வரைக்குமே நான் அவங்களுக்கு கொடி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லலை. டிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தாலும் சரி, இதுல இருக்கக்கூடியவங்க அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காங்கன்னா அவங்க அமைச்சர் போஸ்டிங் போற வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. இதை நான் டிஎம்கேவை தன்னை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு இது நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். எல்லா நிர்வாகிகளுமே வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ சொன்னீங்க திமுகவில் தொகுதி அடிப்படையா இல்லை திமுக தொண்டர்கள்லேருந்து ஊழல் நடக்குதுன்னு. சரி, ஓகே, ஊழல் தான். ஆனால் இதுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய கட்சிகள் வேற அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிவிகேவாக இருந்தாலும், என்டிகேவாக இருந்தாலும் அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பண்றாங்க பண்ணல, அது பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அவங்க பண்றாங்க நானும் பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்குல்ல. அண்ணன் கேட்டது நான் அதை வேற மாதிரி பாக்குறேன். திமுக ஒரு தீய சக்தினா நீங்க சொல்றதெல்லாம் திமுகவுல உட்கட்சி ப்ராப்ளம். அது இங்க நான் சொல்லணும்ன்ற ஒரு இது இல்ல. என்ன போறதுன்னா, திமுக ஒரு தீய சக்தின்னு எதுக்காக சொல்றாருன்னா, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பெரிய ஆளை அடிச்சா நம்மளும் பெரிய ஆள். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அவர் வரும்போதே இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி போஸ்ட் வந்துச்சா, இவர் விஜய் ஒரு தேவதூதன், நாமெல்லாம் காப்பாற்ற அவதரிச்சிட்டாரு, அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அவர் தன்னை ஒரு தேவதூதனா அவர் சித்தரிச்சுக்கிறாரு. அதனால நான் ஒரு தூய சக்தி. இப்போ திமுகவால ஆட்சியால மக்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க, நான் தான் உங்களுக்கு அந்த இது காப்பாற்ற போறேன்ற மாதிரி என்ன அவர் தூய சக்தின்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட்னு அவரை உருவகப்படுத்திக்கிறார். ஓகே, எல்லாரும் வைக்கிற ஒரு விமர்சனம் தான். ஆக்சுவலா சினிமாவை வச்சு பாலிடிக்ஸ்ல வராங்கல்ல, ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் பாலிடிக்ஸ் வரலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சினிமாவை மட்டும் வச்சு ஒரு பாலிடிக்ஸில் வரவங்களுக்கு மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இது வரைக்கும் ஒரு நடிகராவோ இல்லை ஏதோ ஒரு விதமாவோ பார்த்துருப்பாங்க மக்கள் எல்லாமே. திடீர்னு இது வரதால கொள்கைங்கிற விஷயமே பார்க்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்களா சொல்கிறீங்களா? அதாவது சார், ஜனநாயக கடமை, யார் வேணா அரசியலுக்கு வரலாம், யார் வேணா எந்த அரசியல் கட்சி வேணா உருவாக்கலாம், அதுல எந்த விதமான மாட்டு கருத்து இல்லை. இப்ப சினிமால இருந்து வராங்க அப்படின்றப்ப, எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆருடைய சினிமா வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்றப்ப விஜயோட அரசியல் வேற மாதிரி இருக்கு, விஜயோட சினிமா புரியுறது வேற. அவர் முதல்ல சினிமால இருந்து அவர் முழுமையா அரசியலுக்குள்ள வரல. கொள்கைகளில் தடுமாற்றம் வருது. நம்ம யாரை தலைவராக வச்சிருக்கிறோம், நம்ம யாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம், அதை எப்படி விளக்கணும், அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், எந்த ஒரு விதமும் அவர்கிட்ட கிடையாது. இன்னும் ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இன்னும் முழுமையான அரசியலுக்குள்ள வரல, இன்னும் ஒரு சினிமாவில் தான் இருக்கிறாரு. அதனால தான் எங்கே போனாலும் கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிற மாதிரி இப்படி கண்ணை துடைக்கிறது, ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நான் பார்க்குறேன். சினிமாலேருந்து வர்றது ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று எம்ஜிஆருடைய அரசியல் பார்க்கலாம், இன்னொன்று விஜயோட அரசியல். விஜயோட அரசியல் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம்,
அந்த மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ தம்பி சொல்ற கருத்து தான் எனக்கும். இப்போ கலைஞர்ல ஆரம்பிச்சுமே எல்லாருமே வந்து சினிமாவை வந்து ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்தாங்க. அந்த காலத்துல இருந்த அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இல்ல. தம்பி சொல்ற கருத்து 100க்கு 100 உண்மை. அவங்கலாம் சினிமாவை கருவியா பயன்படுத்தினாலும் அவங்களோட கருத்துக்களை தான் அதில் சொன்னாங்க. திராவிட சித்தாந்தத்தை போதுனாங்க. இப்போ எம்ஜிஆரையுமே நம்ம சொன்னாலும் அவரும் ஒரு திரையை வந்து நமக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் வந்து நல்லவன், மக்களை காப்பாற்ற வந்தவன், அந்த சிந்தனைகள்லாம் கொண்டு தான் வந்தார். ஆனால் இப்போ 100க்கு 100 தம்பி சொல்ற மாதிரி அவருக்கு எந்த விதமான புரிதலும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து வர்றது, பேசுறது எல்லாமே ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி, அழுவுறது, முடிஞ்சா வந்து என்னை தொட்டு பாருங்கன்றது. ஒரு மாண்புமிகு முதல்வரை வந்து அப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஒருத்தவங்க வந்து இங்க என்னோட ஏரியாவுக்கு வான்னு என்னமோ வடிவேல் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு அருவருக்கத்தக்க அரசியல். இதை நான் முற்றிலுமா கண்டிக்கிறேன். இப்போ வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நான் நினைச்சாலும் வரலாம், நீங்களும் நினைச்சாலும் வரலாம். இப்போ சினிமாலேருந்து வரவங்க வரக்கூடாதா? இல்லை, வரலாம். ஆனால் கொள்கையை கொண்டு வரணும். விஜய் வந்து கொள்கையை கொண்டு வந்திருக்காரா? கொண்டு வந்திருக்காரு. ஆனால் வெளிப்படுத்துகிற ஆள் இல்லை. இப்போ விஜய் வந்து 100க்கு 100 வரலாம், அரசியலுக்கு வரலாம். என்ன கொள்கை? இப்போ அவர்கிட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கான். அவர் இப்படி ஊன்னு சொல்லிட்டா போதும், லட்சக்கணக்கான பேர் வரான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்து இதுதான் என்னோட கொள்கை. ஏன்னா கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டவங்களாம் நல்ல கொள்கை தலைவர்கள். அவங்கள பற்றி பேசினாலே அரசியல் சூப்பராக நடத்தலாம். அண்ணாவை பற்றி பேசலாம், அம்பேத்கரை பற்றி பேசலாம், பெரியாரை பற்றி பேசலாம், என்னென்னமோ பேசலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சரி, அந்த ராஜ்மோகன் சரி, கலைஞர் கூட கொள்கை தலைவர் பற்றி இப்போ டிவிகேல இருக்கிறவங்களாம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இப்போ அவர் கொண்டு வந்திருக்கிற கொள்கையை சேம் வந்து ஸ்டாலின் இல்ல நீங்க பேசும்போது சொல்லுங்க. அவர் கொண்டு வந்திருக்கிற கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா திராவிட கொள்கை தான். அவரும் திராவிட கொள்கை தான். ஏன்னா அதுல இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து திராவிடத்துல வந்தவங்க. அண்ணாவை தான் தன்னோட ரோல் மாடலா எடுத்திருக்காரு. அண்ணா மாதிரி ஆட்சி பண்ணுவேன், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பண்ணுவேன், அது மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதனால அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா இருந்தாலும் சிறந்த முறையில வெளிப்படுத்தணும். எப்படின்னா, அந்த புஷி ஆனந்தை கட் பண்ணி விட்டுட்டு, ஆதவ அர்ஜுனாவை கட் பண்ணி விட்டுட்டு, குறிப்பா மேடை பேச்சாளர் ராஜ்மோகனை கட் பண்ணி விட்டுட்டு, கார்னா துப்புனா தொடச்சிப்புன்னு சொல்ற நாஞ்சில் சம்பத்தை கட் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அந்த டிவிக்கேல இருக்கக்கூடியவன் தன்னை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து உண்மையாவே உங்களோட கட்சி வளர்ச்சிக்காக தான் நான் சொல்றேன். டிவிக்கேல இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை ஃப்ரேம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன, எனக்கு 25,000 வருதா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போதுமே தன்னோட கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு பேசினதே கிடையாது. அந்த இடத்துல நான் ப்ரொஃபஷனலா ராஜ்மோகன் வந்து அப்படியே செந்தமிழ்ல பேசிட்டாருன்னா போதும். அரசியல் மேடல் எதுக்கு செந்தமிழ்? நம்ம பேசி அப்படியே வர்ணிச்சு, இதே தான் வந்து 3 எழுத்து மந்திரம் ஸ்டாலின்னு சொன்னார். ரொம்ப 6 மந்த் பேக்கு 3 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து விஜய்க்கு எதிரியோ இல்ல அந்த பார்ட்டிக்கு எதிரியோ எல்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த தற்கூரிகளுக்கு எதிரி, அங்க இருக்கக்கூடிய அவங்க கட்சியில உள்ளவங்களுக்கு எதிரி. விஜய் நான் வந்து மனசார வரவேற்கிறேன். விஜய்க்கு சரி, நீங்க தற்கொலைகள்ங்கிறீங்க வந்து அவர் இதை முடிச்சிருங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. புஷி ஆனந்த் இருக்கட்டும், பாவம், அவருக்கு வேற வழி இல்லை. மீதியெல்லாம் ஆள் எல்லாத்தையும் தூக்கிடலாம். எனக்கு என்ன ஒரு விமர்சனம்னா, இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அவங்க ஒரு சட்டத்துக்கு கீழே உள்ள வரைமுறைப்படி யார் வேணும்னாலும் அவங்களோட உரிமையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி விஜய் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரதுக்கான உரிமை அவருக்கு முழுக்க உண்டு. இருந்தாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு தேவையும் தலைவர் விஜயிடம் உண்டு. ஆனால் அது இல்லை. சாரி, விஜய்க்கு தேவை. ஆனால் அவர் அந்த இடத்துல அதை வந்து கொடுக்கல கூட இருக்க தொண்டர்கள்ட்ட. 10 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வராங்க, நான் சிஎம் ஆயிடுறேன், அது தப்பு. 10 லட்சம் பேர் வந்தால் அந்த 10 லட்சம் பேரை அவனால் கட்டுப்படுத்த முடியுமா? அந்த 10 லட்சம் பேர் நீ சொன்னால் கேட்பாங்களா? கேட்பாங்க. மரத்தில் ஏறுவாங்க, என்னை பார்க்க என்ன வேணாலும் கேட்பாங்க. ஆனால் ஒரு கொள்கை ரீதியாவோ மக்களின் சேவையிலையோ எதுவும் பண்ண மாட்டாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வரதை நான் ஆதரித்தாலும் இவங்கள பார்த்து எனக்கு ஒரு பயம் வருது. என்னை சுற்றி உள்ள சமூகத்தை பார்த்து எனக்கு பயம் வருது. நான் அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசினாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கிற பக்குவம் இருக்க மாட்டேங்குது. ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல விஜய்க்கு சப்போர்ட்டுக்கு நிற்கலாம் அப்படின்னா, தேவையில்லாத இடத்துல எல்லா இடத்துலையுமே நிற்கிறாங்க. விஜய் என்ன பண்ணாலும் நான் தப்பு கிடையாது, விஜய் கொலையே பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசுகிற ஒரு சூழல் இருக்கிறதுனால விஜய் அரசியலுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். சினிமாவில் இருக்கவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது அப்படின்னு இல்லை, எல்லாருமே வரலாம். அதே மாதிரி விஜய் வரதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் எல்லா தோழர்களும் சொன்ன மாதிரி அவங்களுடைய தற்குறி கூட்டத்தை நாங்கள் கொஞ்சம் நிராகரிக்கிறோம். என்னென்னா இதே விஜய் தான் நண்பர் சொன்ன மாதிரி கலைஞருக்கு செலவு வைக்கணும்னு சொன்னார். இப்போ இதே விஜய் அந்த திமுகவையே தீய சக்தின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ப்ரோ. இது எப்படி சொல்கிறது, அவர் இப்போ திரையரங்கில் நடிக்கிற மாதிரியே தன்னை தானே இது வெளிக்காட்டிக்கிறாரு. டைலாக் பேசுகிறது,
எங்கே போனாலும் ஒரு கேமராவை பார்த்துட்டாலே டைலாக் தான் வருதே ஒழிஞ்சு அரசியல் வர மாட்டேங்குது வாயில. அதனால நாங்கள் ஆதரிக்கிறோம், பட் ஆனால் நிராகரிக்கிறோம். அதாவது தன்னுடைய ஒரு விஜய் அவருடைய வீட்டில இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணி தன்னுடைய தாய் தந்தையாருடைய சதாபிஷேகத்துல கலந்து கொள்ள முடியாதவர் 10 மணி நேரம் டிராவல் பண்ணி, அதாவது 80வது திருமணம் 80வது கல்யாணத்துல கலந்து கொள்ள முடியாதவர் 10 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு நண்பருடைய மும்பைக்கு போய் நண்பருடைய வீட்டில் வளைகாப்புக்கு கலந்து கொள்றாரு அப்படின்னா தன்னுடைய குடும்பத்து மீதே புரிதல் இல்லாதவர் எப்படி ஒரு முழுமையான தமிழக அரசியலுக்குள்ள புரிதல் வரும் அவருக்கு அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்றேன். குடும்பத்துக்குள்ள 1008 இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து என் குடும்பத்துல என் மாமா எனக்கு பிடிக்காம இருக்காது. ஆனா வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் போவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை இருக்குல்ல, அப்ப அதே மாதிரி இப்ப என்னோட குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னா அது எப்படி இருக்கு? தன்னோட குடும்பத்துக்குள்ள அவர் இழுத்துட்டு இப்ப அவர் பார்த்து இப்ப அன்புமணி பழகிட்டாரு. என்னுடைய அப்பா என்னை கட்சியை விட்டு நீக்கினதுக்கும் நான் என் கட்சி 2ஆ பிரிஞ்சதுக்கு காரணமும் ஸ்டாலின் தான், திமுக தான் அப்படின்னு அன்புமணியும் பழகிட்டாரு. அதாவது தன்னுடைய குடும்ப விஷயத்தை வெளியே காட்டிக்க கூடாது ஃபர்ஸ்ட், அதான் ஒண்ணு. இவர் காட்டிட்டதை தாண்டி தன்னுடைய குடும்ப விஷயத்துக்குள்ள பல பேரை உள்ள கொண்டு வந்து இழுத்து விடுறாரு. இவரோட குடும்ப விஷயம் ஒரே வண்டவாளத்துல தண்டவாளம் ஏற்றிட்ட மாதிரி. என் பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இவங்க தான் காரணம்னு விஜய் எந்த இடத்துலயுமே சொல்லல. அவங்க கூட அவங்க கூட இருக்கக்கூடிய இல்ல அவர் சொல்லவே இல்லை. நானும் அதை விஜய் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. கூட இருக்கக்கூடிய அந்த இல்லை. அது வந்து என்ன அப்படின்னா, இப்ப ஸ்டாலினை குறித்து ஏதாவது ஒரு விமர்சனம் வருதுன்னு வைங்க, எல்லாத்துக்கும் உட்காந்து ஸ்டாலின் பண்ண மாட்டார். கட்சியில் இருக்கிற வந்து வேற ரகுபதி இருக்கார், ரகுபதி பண்ணுவார், அப்புறம் ஆர்எஸ் பாரதி பண்ணுவார், அவங்களாம் தான் ரிப்ளை பண்ணுவாங்களே தவிர டேரெக்டாக வந்து ஸ்டாலினே உட்காந்து நான் இந்த இதுக்கு வந்து நான் இதுக்கு சொன்னாங்க அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் லைக் நான் சொன்ன மாதிரி தான், அகைன் நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து அவங்க ரசிகர்கள் கலப்பி விடுற ஒரு விஷயம். ஓகே, அதை வந்து அவர் ஆதரிக்கிறாரா ஆதரிக்கலையா அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அமைதியாக இருக்குது, ஆதரிக்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஓப்பனா அது நீ தெரியும். சொல்றது ஓகே தான், அதுல எனக்கு முழுமையான கருத்து தான் இருக்குதான். ஆனா இன்னொன்னு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, திமுக மேல ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா திமுக யாராவது ஒரு தலைமை நிர்வாகிகள் பதில் சொல்றாங்கல்ல, அது மாதிரி மேல ஒரு தாவேகா மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு யாரு சொன்னாலும் தலைமை நிர்வாகிகள்ல யாரு கூட அந்த ஒரு மறுப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. விஜய் தான் வந்து சொல்லணும்னு கிடையாது, யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சிடிஆர் நிர்மல்குமார் அப்பப்போ அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிர்மல்குமார் பட் எல்லாத்துக்குமே அவர் பண்றாரா அப்படின்னு எனக்கும் அதுதான் நான் கேட்கறேன். அது இது பண்ண தேவையில்ல. கூட விஜயோட குடும்ப இதை வந்து அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யாருமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நாம விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டியது வந்து விஜய் கிடையாது, விஜய சார்ந்து இருக்கிற தொண்டர்களை வந்து நீங்க ரசிகர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் உங்க பார்வையில யாரோ ஒண்ணு அவங்கள விமர்சிக்கலாம்.